ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் 6 முதல் 12 வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வாரம் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி, சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த வார கிரகங்கள் இந்த மகர ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. ஏப்ரல் 6 முதல் ஏப்ரல் 12 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த மகர ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது அது எல்லா நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இது நாள் வரைக்கும் கும்பத்தில் இருந்து சனி பகவான் இப்போ மீனத்துக்கு சஞ்சாரம் செஞ்சிருக்கிறார். அப்போது 7ரை சனி இந்த மகர ராசிக்கு இல்லை, முடிந்துவிட்டது. இப்போது 3ஆம் இடம் என்று சொல்வதால் அது உபஜயஸ்தானம். அப்போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் நல்லது செய்யக்கூடிய நிலை, தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை ஏற்படுத்தி தரக்கூடிய நிலை, அல்லது உத்தியோகத்துக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், நல்ல இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சி நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவார். நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருப்பதால் நீங்கள் மிகவும் யோகமான அன்பர்கள்னே சொல்லலாம். ஏன்னா மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7ரை சனி விலகிவிட்டது. இப்போ பிரச்சனைகளில் இருந்தது. இப்போ அதுக்கு மாறாக சனி பகவான் நல்லதை செய்யும் இடத்தில் சனி பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது 3ஆம் இடம் அற்புதமான இடம். குரு பகவான் பாருங்கள் 5ஆம் இடத்துல இருக்கார். கெஞ்சினாலும் கிடைக்காது, குரு 5ல் இருக்கார். பரிவர்த்தனை யோகம். குரு வீட்டு, அதாவது அந்த வீட்டு அதிபதியான சுக்கிரன் குரு வீட்டில் இருக்கார் மீனத்தில். அப்போ பரிவர்த்தனை குருவை தூக்கி 3ஆம் இடத்துல போடுங்க. சூப்பர் தானே. அப்போ கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். இந்த கிரியேட்டிவிட்டி, அதாவது கதாசிரியர்கள், எழுத்தாளர்கள், நாவலாசிரியர்கள், சினிமா டைரக்டர்கள், கதை வசனகர்த்தா, பாடலாசிரியர்கள், மியூசிக் பண்ணக்கூடியவர்கள், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கக்கூடியவர்கள், பின்னணி பாடகர்கள், இவங்க எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். ஏன் சினிமாவில், அதாவது நடிகைகள் உள்பட மற்ற தொலைக்காட்சி சீரியலில் கூட நடிக்கக்கூடிய அன்பர்கள், நடிகர்கள்லேருந்து டெக்னீஷியன் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏற்கனவே ஒரு படமோ ஒரு சீரியலோ நீங்கள் பண்ணியிருந்தாலும் இப்போ மேற்கொண்டு உங்களுக்கு ஒரு படமோ சீரியலோ கமிட்மெண்ட் ஆகி அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அழகாக வேலையை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. ஏற்கனவே பண்ணியிருந்த படங்களுக்கு கூட ரெகக்னேஷன் கிடைக்கும். உங்களுக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க, அற்புதமாக பண்ணியிருக்கீங்க, பாராட்டுகள், பத்திரிகைகள் பாராட்டும். அதே நேரத்தில் மீடியாக்கள் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். மற்றபடி உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி மாத்திரம் இல்லைங்க, அந்த அழகு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறாங்க, அழகு ஒப்பனை நிலையம், அழகு சார்ந்த ஒரு கலை நயனமான பொருட்களை விற்பனை செய்பவர்கள்,
ஆர்டிஸ்ட்டு பெயிண்டருக்கு பாருங்கள், ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் பாருங்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ அற்புதமான நேரம். ஏன்னா காலம் வந்து ஏப்ரல் மாதம் வெயில் காலம், விடுமுறை காலம் வேறு பிள்ளைகளுக்கு. அதனால் வந்து வீட்டில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஒரு அமைப்பு இருக்கும் பட்சத்தில் வீட்டை வந்து அலங்காரம் பண்ணுவீங்க, வீட்டை டெக்கரேட் பண்ணுவீங்க, வீட்டை பெயிண்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் அப்போ அது தொழில்நுட்பம் சார்ந்த அன்பர்களுக்கு, பெயிண்டரு இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்களுக்கு, வங்கிகள் மட்டுமல்ல, இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, அரசு கருவூலம் போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். சின்ன லேக் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் பிரச்சனைகள் வந்தாலும் அது சுமூகமாக தீர்வு செய்யப்பட்டு பிறகு தொழிலாளிகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய சமயம் இது. தொழிலும் சிறந்து விளங்கும். அதனால் அதனுடைய முதலாளித்துவத்துக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தருணம். இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். மற்றபடி உங்களுக்கு நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அதாவது கோர்ட்டில் வழக்கறிஞர்கள், மற்றபடி அங்கே பணியாற்றக்கூடிய அன்பர்கள், ஜட்ஜஸ், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம் சிறப்பாக இருக்கும். அந்த கோர்ட்டில் வந்து மனுதாரர்களுக்கும் உடனுக்குடன் வந்து இது கிடைச்சி தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய், 4க்குடைய செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். நீச்சமானாலும் உங்களுக்கு அதாவது குரு பார்வை, பரிவர்த்தனை யோகத்தில் குரு பார்க்குறார். பரிவர்த்தனை யோகத்தில் அந்த செவ்வாய் நீச்ச பங்கம் பெறுவதால் 4க்குடையவன் இல்லையா, அப்போது கட்டுமான தொழிலாளர்கள், அதாவது செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், சித்தாள், பெரியாள், மேஸ்திரிகள், இதையும் தாண்டி உங்களுக்கு இன்ஜினியர்ஸு, இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு நேரம், காலம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல பிஸி ஷெட்யூல், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. நீங்களும் பார்த்தா 4க்குடையவன் 7 இருக்கிறதால வீடு கட்டவோ, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணவோ, இல்லை வீடு அதாவது இடம் வாங்கவோ அல்லது ஃப்ளாட் வாங்கவோ உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம். குடும்ப உறுப்பினர் சகிதமாக உட்கார்ந்து பேசி நல்ல முடிவுக்கு வருவீங்க. அது வந்து அற்புதமான ஒரு நிலை. அதாவது சுபமாக அந்த முடிவை எடுத்து நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நிலை. நன்றாக வேலையை ஆரம்பிப்பீங்க, நலமுடன் முடியும் என்று சொல்லலாம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான காலம், சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 9ஆம் இடத்தை, அதாவது உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ 10ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் தானே 9, 11 சிறப்பாக இருக்கும். அப்போது உங்களை பொறுத்த வரலையும் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது தனியாராக இருக்கலாம், அது அரசு துறையாக இருக்கலாம். மற்றபடி வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நேரம். எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அதிலேயே சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்கிற கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஹையர் அத்தாரிட்டி, ஹையர் அஃபீஷியல்ஸ் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஆகாதவன் யாராவது போட்டு கொடுத்து ஒன்று கிடக்க ஒன்று பிரச்சனை வரலாம். அரசியல்வாதிகள் கூட கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு தான் இருக்க வேண்டும். மற்றபடி வெளியூர், வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு நல்ல அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் தரும்.
ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தந்தைக்கு பிரச்சனைகள் வந்தாலும் தந்தையால் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம். மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள், இல்லை தொழிலில் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு நல்ல சம்பாத்தியம், தொழில் துறையில் நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போது ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும். அரசு துறையில் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சலுகைகள் கிடைச்சி சந்தோஷமாக இருப்பீங்க. இது ஒரு நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு அற்புதமான காலம் என்றே சொல்லலாம். மற்றபடி முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்ல வரன் கிடைச்சி சீக்கிரமாக திருமணம் ஆகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். 3ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சூப்பரான ஒரு வாரம், சந்தோஷமான ஒரு வாரம், நிம்மதி மகிழ்ச்சி பெறும் வாரம். டென்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு போன வாரமே. நன்றி, வாழ்க வளமுடன். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 25, 26, 27 சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சோதனமாக நடந்துக்குங்க. சந்திராஷ்டமம் நாட்களில் இரவு பிரயாணம் வேண்டாம். சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்த வேண்டாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.